ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்ரேஷன்ஸில் ப்ராபபிலிட்டி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃப்ரீ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டீரியல்ஸ், குவிசஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம், போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Probability. இதில் first sum, 2 dice are rolled. Find the probability that the sum of outcome is equal to 4, greater than 10, less than 13. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 4க்கு சமமாக, 10ஐ விட பெரிதாக, 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 டைஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னன்னு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். S is equal to, ஸோ 2 டை உருட்டுறதுனால அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டையில் 1 இருக்கலாம், இன்னொரு டைலையும் 1 இருக்கலாம். அப்புறமா 1,2 இருக்கலாம், 1,3 இருக்கலாம், 1,4, 1,5 and 1,6. ஸோ இது படி ஃபுல்லாக எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் என்னென்னா n of s. ஸோ n of s அப்படின்றது என்னென்னா, இதில் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ 2 டைஸ் உருட்னா எவ்வளோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னா 36 கிடைக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் எண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 36 தான் வரும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 டைஸை நம்ம சைமல்டேனியஸாக உருட்டுறப்போ அதில் வருது பார்த்தீங்களா, காட்டுதில் ஒரு நம்பர். அந்த நம்பர் 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 4ஆக எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1,3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 4 வரும். அதேமாதிரி 2,2. ஸோ இதை நமக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும். 3,1. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா, நம்மளுக்கு சம் ஈக்குவல் டு 4ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ P of A is equal to N of A by N of S. ஸோ N of A எவ்வளோ இருந்துச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 3 இருந்துச்சு. பை N of S என்னென்னா 36. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது 12 டைம்ஸ். ஸோ 1/12 தான் ஆன்சர். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேட்டர் தென் 10ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 10 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 5,6. ஸோ 5 6 ஆட் பண்ணால் 11. இங்கே 6,5 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணாலும் 11 வரும். இங்கே 6,6 இருக்குது. ஸோ 12. ஸோ நம்மளுக்கு N of B என்ன கிடச்சிருக்குன்னா 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 10ஐ விட கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஐ விட கிரேட்டராக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு N of B by N of S. ஸோ N of B எவ்வளோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், 3 டிவைட் பை N of S 36. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் 1/12 ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் கண்டிஷன் லெஸ் தென் 13ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம லாஸ்ட்டில் பார்த்ததே என்னென்னா 6,6 தான் பார்த்துருந்தோம். ஸோ அதுவே 12 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ லெஸ் தென் 13னா 12க்கு கீழே டில் 1,1 தான் வரும். ஸோ 2 அது வரைக்கும் ஃபுல்லாக என்ன தான் லெஸ் தென் 13 தான். அப்போது நம்மளுக்கு ஃபுல்லாக தான் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் C ஈக்குவல் டு N of C by N of S. இப்போது N of C என்னதுன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா மொத்த அவுட்கம்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு N of C. ஸோ N of Cயோடது என்னதுன்னா 36. அப்போ 36 டிவைட் பை N of S என்னன்னா அதுவும் 36. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 1. செகண்ட் கொஷின், ஃப்ரம் அ வெல் ஷஃபிள்டு பேக் ஆஃப் 52 cards, 1 card is drawn at random. Find the probability of getting red card, heart card, red king,
ஃபேஸ் கார்டு, நம்பர் கார்டு. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராஜா சீட்டு, முக சீட்டு, எண் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை கண்டறிக. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த கார்ட்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, இதோட கான்செப்ட் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ டைரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னா 52 கார்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட என் ஆஃப் எஸ். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட் கார்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 52 கார்ட்ஸில் எத்தனை ரெட் கார்டு இருக்கும் அப்படின்னா பாதி ரெட் கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 26. ஓகேவா? இப்போ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏன்னா 26, என் ஆஃப் எஸ் வந்து 52. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்றது ஆன்சர். செகண்ட் ஈவெண்ட் பி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹார்ட் கார்ட். ஓகே, ஹார்ட் கார்ட். இந்த 52 கார்ட்ஸில் எத்தனை ஹார்ட் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 13 இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 13. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி இதுக்கு கண்டுபிடிக்கலாம். n of b by n of s. n of b என்னது 13 divided by 52. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் 1/4 வரும். சி. இந்த ஈவெண்ட் என்னன்னா ரெட் கிங்காக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ரெட் கிங் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of c வந்து 2 கிங்ஸ் இருக்கும். ஒன்று ஹார்ட் கிங், இன்னொன்று வந்து டைமண்ட் கிங்கு. ஸோ 2 கிங் இருக்கும், அதனால 2. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். n of c by n of s. ஸோ n of c என்னது 2 divided by n of s வந்து 52. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணனா இது 1 times வரும் and this is 26 times வரும். ஸோ 1/26. டி ஈவெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் கார்டுனா என்னது? ஃபர்ஸ்ட்டு கிங், குயின், தென் ஜாக். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபேஸ் கார்ட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம அப்படி சம் போட முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பேட் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு கிங் குயின் ஜாக் இருப்பாங்க. அதே மாதிரி ஹார்ட் அப்படின்னு எடுத்தால் அதில் ஒரு கிங் குயின் ஜாக்கு, டைமண்ட் எடுத்தால் அதில் இருப்பாங்க, கிளாவர்னு எடுத்தால் அதில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி எவ்வளோ இருப்பாங்கன்னா 3. ஸோ இந்த கிங் இது மூணுமே சேர்த்து நம்மளுக்கு 3 வந்துடுது. இது மாதிரி 4 இதில் இருக்கும். ஸோ 12 கார்ட்ஸ் நம்மளுக்கு கிங் குயின் ஜாக்காக. ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா 12 இருக்கும். அப்போ நம்மளுக்கு n of d என்னன்னா 12. இப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். p of d is equal to n of d by n of s. ஸோ n of d என்னது 12 divided by 52. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணால் 3/13 தான் ஆன்சர். ஈவெண்ட் இ என்னதுன்னா நம்பர் கார்டாக இருக்கணும் அப்படின்றது தான். நம்பர் கார்ட்ஸ் என்னென்னதுன்னா நம்ம 1 to 10 டக்குன்னு சொல்லிடுவோம். பட் நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா ஆஷ் அப்படின்றது மட்டும் கிடையாது, அதுதான் நம்ம 1ன்றது. ஸோ அதை தவிர்த்துட்டு 2, 3, 4 அப்படின்ட்டு சொட்டில் 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 9 நம்பர்ஸ் இருக்கும். இது மாதிரி இது ஒன்றுத்தில் மட்டுமா இருக்கும்? இல்லை, ஸ்பேட்டில், கிளாவரில், ஹார்ட்டில் அண்ட் டைமண்டில், அது மாதிரி 4 இதில் இருக்கும். ஸோ 9 × 4 = 36. அப்போ டோட்டலாக இருக்க நம்பர் ஸ்குவாட் எவ்வளோனா 36. ஸோ n of e வந்து 36. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி எழுதலாம். p of e is equal to n of e by n of s. ஸோ n of e என்னது 36 divided by 52. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 9/13 வரும். Third sum. A bag contains 6 green balls. Some balls are black and red balls. Number of black balls is as twice as the number of red balls. Probability of getting a green ball is thrice the probability of getting a red ball. Find number of black balls, total number of balls. ஒரு பையில் 6 பச்சை நிற பந்துகளும் சில கருப்பு மற்றும் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு பந்துகளைப் போல் 2 மடங்காகும். பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு சிகப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை போல் 3 மடங்காகும். இவ்வாறெனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை
மொத்த பந்துகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை காண்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீன் பால்ஸ் வந்து 6 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாக் பால்ஸ் அண்ட் ரெட் பால்ஸ் இருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இஸ் ட்வைஸ் ஆஸ் த நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். ஸோ ரெட் பால்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிளாக் பால்ஸ் வந்து 2x அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்துட்டு 6 plus 2x plus x. So 6 plus 3x. இதுதான் நம்மளுக்கான total number of balls. So probability of getting green ball is equal to thrice the probability of getting red balls. So thrice ன்னு சொன்னதுனா probability of red balls. So இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனில் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ n of g by n of s அப்படின்னு வரும். இங்கே 3 into n of r by n of s. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். Probability of getting green balls. n of g அப்படின்றது என்னன்னா 6, n of s அப்படின்றது என்னன்னா 6 plus 3x equal to 3 into n of r red balls எவ்வளோ x and n of s என்னன்னா 6 plus 3x. ஸோ இதில் நம்ம எக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் மிச்சத்தில் வேறு பக்கமும் எடுத்துக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into 6 plus 3x equal to 3 into x. ஸோ into 6 plus 3x இப்படி வந்துடுச்சு. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 36 plus 18x equal to இது 3x. ஸோ 3x 6 plus 3x. ஓகேவா, இப்போ 36 plus 18x equal to இது வந்து 18x plus 3 3s are 9, 9x square அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் 18x இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 18x இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த 9 வந்து கீழே டிவிஷனில் போயிடும். ஓகேவா, 9x ஸ்கொயர் ஈக்குவல் டு 36ன்னு இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா 36 divided by 9. ஸோ இது கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட ஆன்சர் என்னன்னா 2. எக்ஸுன்றது என்னன்னா இங்கே ரெட் பால்ஸ். ஸோ ரெட் பால்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 2. ரெட் பால்ஸ் வந்து 2. அதே போல் பிளாக் பால்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பிளாக் பால்ஸ் வந்துட்டு 2x அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, இப்போ எக்ஸ் என்னதுன்னா நம்மளுக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 into 2 என்னன்னா 4. ஸோ பிளாக் பால்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். க்ரீன் பால்ஸ் வந்து 6, ரெட் பால்ஸ் வந்து 2, பிளாக் பால்ஸ் வந்து 4. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 12 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோனா 12. Fourth sum, in a class of 50 students, 28 opted for NCC, 30 opted for NSS, and 18 opted for both NCC and NSS. One of the students is selected at random. Find the probability that the student opted for NCC but not NSS. The student opted for NSS but not NCC. The student opted for exactly one of them. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSSலும் சேர்கின்றார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல், NSSயில் இருந்து ஆனால் NCCயில் இல்லாமல், ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து. N of S இதில் எவ்வளோனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50 மெம்பர்ஸ். இவங்க தான் நம்மளுக்கு N of S. தென் நம்ம ஈவெண்ட் ஏ என்னென்னா தட் இஸ் NCCயில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எத்தனை பேர் அப்படின்னா N of A equal to 28 மெம்பர்ஸ். B ஈவெண்ட் என்னென்னா NSSல எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க. ஸோ N of B is equal to அவங்க வந்து 30 மெம்பர்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா
நம்ம சி ஈவெண்ட்டுன்னு எழுத மாட்டோம். என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எழுதுகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பினா போத் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 18 மெம்பர்ஸ். ஸோ 18 மெம்பர்ஸ் இப்படி இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். P of A is equal to N of A by N of S. N of A என்னது 28 divided by N of S வந்து 50. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ P of B அதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். N of B by N of S. N of B வந்து 30 divided by N of S வந்து 50. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B என்னன்னு பார்க்கலாம். N of A intersection B divided by N of S. So N of A intersection B எவ்வளோ 18 divided by 50. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிஷனாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே அதை பார்க்கலாம். The student opted for NCC but not NSS. ஸோ NCCக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க மட்டும்தான் NSSக்கு கிடையாது. நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈவெண்ட்டை அப்படியே எழுதிடலாம். பட் அப்படி எழுதினோம்னா அதில் என்சிசி மட்டும் இருப்பாங்க, அப்புறமா என்சிசி என்எஸ்எஸ், ஸோ அதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அதில் வருவாங்க. ஸோ நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ஒன்லி ஏ வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்லி ஏ என்சிசி மட்டும் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வேணும். சில என்சிசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்எஸ்எஸ்லேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதனால போத் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ்லேயும் உங்கள் பேர் ஆட் ஆகிடும். இப்போ நம்மளை ஒன்லி ஆப்டட் ஃபார் என்சிசி நாட் என்எஸ்எஸ் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்லி ஏ மட்டும்தான் வேணும். இப்போது பி ஆஃப் ஏ என்னது? பி ஆஃப் ஏ வந்து 28 by 50 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? ரெண்டுமே கலந்துருக்குறாங்களே அவங்க எவ்வளோ பேர்னா 18 by 50. ஸோ இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 10 by 50 அப்படின்னு வரும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டா 1/5 தான் இதோட ப்ராபபிலிட்டி. செகண்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் என்எஸ்எஸ் பட் நாட் என்சிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணும்? என்எஸ்எஸ் தான் வேணும். ஸோ என்எஸ்எஸ்ன்றது பி ஈவெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ பார். ஸோ என்எஸ்எஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி பி மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகேவா? இப்போது பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது பி ஆஃப் பி என்னது? ப்ராபபிலிட்டி வந்துட்டு 30 by 50 மைனஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? 18 by 50. ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் மைனஸ் பண்ணும்போது 12 by 50 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 6 by 25 வரும். தேர்ட் ஒன் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டட் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தெம். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸாக்ட்லி ஒன் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா என்சிசிக்கு மட்டும் சூஸ் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு, என்எஸ்எஸ்க்கு மட்டும் சூஸ் பண்ணவங்க செகண்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அவங்க மட்டும்தான் எதுலனா ஒன்றுத்தில் மட்டும் அவங்க பங்கேற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? என்சிசியில் பங்கேற்றவங்க வந்து 1/5 மெம்பர்ஸ் ப்ளஸ் என்எஸ்எஸ்க்கு பங்கேற்றவங்க வந்து 6 by 25. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எடுத்தால் 5 + 6 divided by 25 அப்படின்னு வரும். இது 11 by 25 அப்படின்றது. Fifth question. A die is rolled and a coin is tossed simultaneously. Find the probability that the die shows an odd number and the coin shows a head. ஒரு பகடை உருட்டும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் வந்துட்டு 2 டை வந்து உருட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா 2 நாணயங்கள் வந்து சுண்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று காயின் இருக்கும், இல்லைனா டை இருக்கும். பட் இந்த சம்மில் வந்துட்டு ரெண்டுமே இருக்குது, டை இருக்குது அண்ட் காயின் இருக்குது. அது ரெண்டுமே சைமல்டேனியஸாக அவங்க டாஸ் பண்ணுறாங்க, ரோல் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் டையில் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது ஃபர்ஸ்ட்டு 1 வருதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காயினில் வந்து ஹெட்டு டெயில் இருக்குது. ஸோ டெய்லு. அப்புறம் 1 வரலாம், ஒரு ஹெட்டு வரலாம். 2 வரலாம், ஒரு டெயில் வரலாம். 2 வரலாம், ஒரு ஹெட் வரலாம். 3 வரலாம், ஒரு டெயில் வரலாம். 3 ஹெட். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் தான் எப்படியும் வரும். ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுதான் நம்மளோட என் ஆஃப் எஸ். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிறது மட்டும்தான் அவுட்கம்ஸ். ஸோ இந்த அவுட்கம்ஸை தாண்டி வேறு எதுவுமே வராது. இது மட்டும்தான் வரும் இந்த கண்டிஷனுக்கு. ஓகேவா? என் ஆஃப் எஸ் வந்து நம்மளுக்கு 12. ஸோ என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டை வந்து நம்மளுக்கு ஆட் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டை வந்து ஆட் நம்பர் கொடுக்கணும் அண்ட் காயின் வந்து ஹெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது இதுக்கான நம்ம வந்துட்டு என்னென்ன சாம்பிள்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டையோட ஆட் நம்பர்ஸ் என்னென்னா 1. ஸோ 1 ஹெட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஹெட்டாக இருக்கலாம். தென் 5 ஹெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மூணே வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா டைஸில் வந்து ஆட் நம்பர்ஸ் என்னென்னா 1, 3, 5 மட்டும்தான். அதுக்கப்புறம் காயினில் ஹெட் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் வரும். அப்போது நம்மளுக்கான என் ஆஃப் ஏ என்னென்னா 3. ஓகேவா? இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஏ என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, என் ஆஃப் 3, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்னது 3, என் ஆஃப் எஸ் என்னென்னா 12. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணனா 1/4 கிடைக்கும். 6th sum, 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or sum of faces as 4. ஸோ இங்கே முக்கியமான வேர்டு என்னென்னா இந்த ஆர் தான். 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 டைஸ் வந்து சைமல்டேனியஸாக ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, என் ஆஃப் எஸ் வந்துட்டு 36. ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இப்போ வந்துட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான வேர்டு ஆர், இங்கே வந்து அல்லது அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்தாவே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலானா, பி ஆஃப் ஏ union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஈவெண்ட் ஏ. ஸோ ஈவெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டப்லெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டப்லெட் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்னென்னவா இருக்குன்னா 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5 and then 6,6. ஸோ இது மாதிரி 2 டைமே ஒரே நம்பர் காட்டுறதுக்கானது தான் பேர் தான் டப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இதில் என் ஆஃப் ஏ எவ்வளோ? 6. இப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ என்னது 6, என் ஆஃப் எஸ் என்னன்னா 36. ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. ஈவெண்ட் பி. ஸோ ஈவெண்ட் பி என்னென்னா, சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆஸ் 4. ஸோ 2 பகடையில் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா முகங்கள். அதோட ஆட் பண்ணோம்னா அதோட கூடுதல் வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3ன்னு இருக்கும், 2,2ன்னு இருக்கும், தென் 3,1 இருக்கும். ஸோ இந்த 3 காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது 3. இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி என்னென்னா 3, என் ஆஃப் எஸ் என்னென்னா 36. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கு டப்லெட்டாகவும் இருக்கணும், அதோட சம் வந்து நம்மளுக்கு 4ன்னு கொடுக்கணும்.
ஸோ இது ரெண்டுக்கும் இதுவுமே ஒத்து போகிறது தான் வந்துட்டு A இன்டர்செக்ஷன் B. அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ n of A இன்டர்செக்ஷன் B வந்து 1. P of A intersection B is equal to n of A intersection B divided by n of S. இதுக்கு என்னது 1, n of S என்னன்னா 36. நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of Aன்றது 6/36 ப்ளஸ் P of B என்னது 3/36 மைனஸ் P of A intersection B வந்து 1/36. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 9/36 வரும். அதில் 1 மைனஸ் பண்ணால் 8/36 அப்படின்னு வரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2/9 வரும். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் 7 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.